ஒரு நற்பண்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்காக, திருப்திக்காக, அமைதிக்காக, நிம்மதிக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, மன ஆரோக்கியத்திற்காக, முக்கியமாக எல்லாம் கலந்த பொருளாதார வசதி, நிம்மதி, திருப்தி, இடைவெளி இல்லாத மனநிறை உணர்வு எல்லாம் கலந்த தெய்வீக வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நற்பண்பு நமக்கு ரொம்ப அவசியம். ரெண்டாவது, ஒவ்வொரு தனி மனிதனும் கெட்டு போயிட்டான் அப்படின்னா தனி மனிதன் செய்யக்கூடிய தீங்கு சமுதாயத்தை பாதிக்கும். இப்போ ஒருத்தர் பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கும், ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுவார், சமூகத்தில் மிகப்பெரிய கெடுதலை உண்டு பண்ணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணியில் எதையாவது கலந்துருவாங்க, சாராயத்தில் ஏதாவது கலந்து பல பேர் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்படி பல நேரங்களில் யாராவது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய தவறு சமூகத்தில் மிகப்பெரிய கெடுதலை உண்டு பண்ணும். அப்போ அந்த சமூகம் நல்லா இருக்கிறதுக்காக நற்பண்பு அவசியம், தனி மனிதன் நல்லா இருக்கிறதுக்கு நற்பண்பு அவசியம், இந்த சமூகமும் நல்லா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய நற்பண்பு ரொம்ப அவசியம். கூட்டு சேர்க்கை தானே. மூணாவது, ஒவ்வொரு தனி மனிதனும் தான் விரும்புகின்ற, தான் அடைய வேண்டிய முக்தி என்ற நிலைப்பேற்றை அடைவதற்கு நற்பண்பு அவசியம்.